லொக்கேஷன் ஒன்று இன்றைக்கி எப்படி அழகான லொக்கேஷன் பாருங்க. வளர்ச்சி மரம் ஆறு எப்படி இருக்குன்னு பாருங்க. வளர்ச்சி இயற்கையாகவே இருக்கிறது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. அழகான ஒரு இடம். வளர்ச்சி பச்சை பசல் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் அந்த மாதிரி இடம். இங்கே ஆறு எப்படி இருக்குன்னு பாருங்க. முதலைகள் இங்கே காண மாட்டான்னு இருக்கணும். சூரிய நுச்சியில் எப்படி அழகாக இருக்கு. தண்ணி வந்து ஜெனிசன்னா ஃபுல்லாக தண்ணியை திறந்த இங்கேயெல்லாம் தண்ணி தான் போயிடும். எங்கே வரீங்க? பேக்கில் தண்ணியா இல்லையா? தண்ணியால் என்ன தண்ணியால் என்ன நம்பி ஹரிசோராக்கியா இல்லையே? ஜெயகரிஞ்சுட்ரா சும்மா இருக்கும். என்ன என்ன சிப்பியாது பாடுறாம்பி சில டைம் இதுவும் மம்பிடும். மாணிக்க முத்து பேல் வைரங்கள் சகலதும் மம்பிடும். என்ன அந்த இதில் மண்ணுக்குள்ளே வர அந்த சின்ன பருவத்தில் இது செஞ்சு உருட்டி விளையாடுற என்ன சைனா களியா? சைனா களி மாதிரி களியா? அது சின்னத்தில் உருட்டி விளையாடுற களியா? அதில் எப்படி அழகாக இருக்கு. அங்கே அந்த ரோடு ஒன்று இருக்கு. அந்த ரோடு வந்து பெய்திருமன்னு சொல்லிப்பட்டு வளைச்சி மண் பேக்கை சாத்தி சாத்தி வச்சிருக்காங்க. எப்படி அழகாக இருக்கு பாரு. இயற்கை வனங்களை இந்த சூழல் உண்டு. நல்ல மீன் கிடக்குல்ல இது. தோணியில் எடுத்துட்டு இறங்கி நம்ம மீன் போட்டான். உருட்டி விளையாடி பார்க்கையா? உருட்டி விளையாடி பார்க்கையா? அழகா இருக்கு பாருங்க. இறங்கினீங்கன்னு சொன்னால் ஆறு இதுதான் ஒடிவில் அஷ்ரப் நகரில் இருக்கிற பெரிய ஆறு தான் இருக்குது. அந்த பாலம் வந்து உங்களுக்கு கலியுற பாலத்தை உயிரிட்டாங்க. தண்ணி என்ன தண்ணி சுரக்கலையாக்குமா? என்ன எடுத்துட்டீங்களா? பாருங்க அந்த சின்ன வயசில் மண் ஏற்றிட்டு வந்த ஊடுகாட்டுறதுகளுக்கு அந்த மண்ணுக்கு கிடக்குறது தான். இது சைனாக்களி, ஒரிஜினல் சைனாக்களி தான். இப்போ வரலாம் சைனாவிலேருந்து வர்றது. இது இயற்கையாக வர சைனாக்களி தான். இது எப்படின்னு பாருங்க. ஒரு இது ஒன்று செஞ்சு காட்டுங்கண்ணா. ஒரு ஊடு உண்டு. கிளிகள் எப்படி கிளி சத்தத்தோட ஒரு இயற்கையான ஒரு வனத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நல்ல எண்ணெய் எல்லாம் இருக்கிற இடத்துல.